God's word for today. आज के लिए परमेश्वर का वचन. Trust in the Lord with all your heart, and do not lean on your own understanding. Proverbs 3:5. तू अपनी समझ का सहारा ना लेना, वरन संपूर्ण मन से यहोवा पर भरोसा रखना. नीति वचन 3:5. నీ స్వబుద్ధిని ఆధారం చేసుకొనక నీ పూర్ణ హృదయముతో యెహోవా యందు నమ్మిక ఉంచుము. సామెతల గ్రంథం 3వ అధ్యాయం 5వ వచనం. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3:5-6. ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மானதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். எங்க நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல கால வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உண்மையிலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற உதவி செய்யும். எந்த ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரே எங்கள் சுய புத்தியின் மேலே நாங்கள் சாராதிருக்க உண்மை மாத்திரம் உத்தம இருதயத்தோடு பின்பற்ற உதவி செய்யும். இந்த ஜனங்களே இந்த நாளில் ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே ஜெபங்கட்டி நன்றி ராஜா, यीशुविன் नामத்தில் आमेन आमेन. प्रभु जी सुबह के वक्त के लिए हम धन्यवाद देते राजा. सुबह के वक्त संपूर्ण हृदय से यहोवा तुझ पर हम भरोसा रखने वाले बनाए परमेश्वर. हम कभी भी अपने समझ का सहारा ना लेने पाए. लोगों को तो आशीष दे. प्रार्थना सुन लिया, धन्यवाद. तारीफ पर यीशु का नाम. आमेन आमेन. God bless you all. Have a blessed day. Amen. Amen.